ஆவடியிலிருந்து கிளாம்பாக்கம் இந்த அவுட்டர் ரிங் ரோடு வழியாக போகிற பேருந்துங்க 202Xன்னு இருக்கும். ஆவடியிலிருந்து கிளாம்பாக்கம் வழியாக கிளாம்பாக்கத்துக்கு போகிறதுக்கு கிளாம்பாக்கம் வழியான்ற ஆவடி டு கிளாம்பாக்கம் அவுட்டர் ரிங் ரோட்டில் பட்டாபிராம், பூந்தமல்லி பைபாஸ், திருமுடிவாக்கம், முடிச்சூர், மன்னிவாக்கம், வண்டலூர் வழியாக கிளாம்பாக்கம் போயிடுது. ஆவடி பழைய பேருந்து நிலையம் இப்போ புதுசாக புதுப்பிக்கிறாங்க. அதனால் பேருந்து நிலையம் ஆப்போசிட்டில் அந்த தனியார் நிலம் ஜாக் சிட்டியிலிருந்து தான் ஆப்ரேட் ஆகுது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜயகுமார். ஒரு 1.5 மாதம் 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க வீடியோ போட்டு. அதுக்கு உங்கள் எல்லார்கிட்டும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு சில முடியாத காரணங்கள், அதனால் வீடியோ போட முடியல. இனிமேல்ட்டு கண்டினியூஸாக வீடியோ வருன்றேன் அப்படின்னு நம்புகிறேன். வாங்க, இன்றைக்கி ஆவடி டு கிளாம்பாக்கம் எம்டிசி பஸ்ஸில் அவுட்டர் ரிங் ரோட்டில் ஒரு பயணம். அந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஆவடி இந்த பேருந்து நிலையத்துக்கு அடுத்து நாம் இப்போது கிராஸ் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா ஆவடி செக் போஸ்ட்டுங்க. ஆவடி செக் போஸ்ட். ஆமாம், இந்த செக் போஸ்ட்டுக்கு அடுத்து வர இடம் பார்த்திங்கன்னா கவரப்பாளையம். இப்போ வந்திருக்கிற இந்த ஸ்டாப்பிங் வந்து பார்த்திங்கன்னா இந்து காலேஜுங்க. இந்து காலேஜ் வந்திருக்கிறோம். அடுத்து நாம் இப்போ வரப்போகிற ஸ்டாப்பிங்கு பட்டாபிராமுங்க. இவர் ஏன் இவ்வளோ தூரம் வெளியே கையை நீட்டிக்கிட்டு இருக்காருன்னு தெரில. இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இப்போ நாம் அந்த பட்டாபிராம் டைட்டில் பார்க்கு, அந்த ஃப்ளைஓவர், பட்டாபிராம் ஃப்ளைஓவர் மேலே போய்கிட்டு இருக்கோம். இந்த லோ ஃப்ளோர் பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு உட்காந்து ஃப்ரண்ட் வியூவில் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆப்ஷனே இல்லைங்க. அதே மாதிரி நிறைய இடம் ஃப்ரண்ட்டில் வேஸ்ட்டான இடம். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டு, வயதானவங்களாம் ஏறி போக முடியாத மாதிரி. இது என்ன மாடல் பஸ்ஸு, எதுக்கு இந்த பஸ்லாம் வாங்குறாங்கன்னே தெரில. எவ்வளோ சூப்பராக நம்ம கவர்மெண்ட்லேயே அதுக்கு முன்னாடி பாடி கட்டிக்கிட்டு இருந்தாங்க. நல்ல பஸ்ஸு, நல்ல பயணிகளினுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி இருந்த பேருந்துகள்லாம் போய் இன்றைக்கி இந்த பேருந்துகள்லாம் ரெடிமேடாக பாடி கட்டி வருது. ஆனால் வேஸ்ட்டுங்க இந்த பேருந்துகள்லாம். அடுத்து நாம் வரப்போகிற இடம் வந்து நெமிலிச்சேரிங்க. இந்த வண்டலூர்லேருந்து மீஞ்சூருக்கு போகிற இந்த அவுட்டர் ரிங் ரோடு வெளிவட்ட சாலையில் இந்த இடத்துல தான் ஆவடியிலிருந்து வந்து நாம் இடது பக்கம் திரும்பி அப்படியே கிளாம்பாக்கம் போவோம். வலது பக்கத்தில் போனால் மீஞ்சூர் போகலாம், ரெட்டில்ஸு மீஞ்சூர்லாம் போகலாம். கல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் போய் சேர்ந்துடும். ஆமாம், இந்த இடம் தான் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த ரவுண்டனாவில் ஸ்ட்ரெயிட்டாக போனால் வேப்பம்பட்டு, இதுக்கு அடுத்து திருநன்றூர், அதுக்கப்புறம் வேப்பம்பட்டு, செவ்வாப்பேட்டை, திருவள்ளூர் போயிடலாங்க ஸ்ட்ரெயிட்டாக. இந்த வெளிவட்டச்சாலை, இந்த அவுட்டர் ரிங் ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய என்ட்ரி, நிறைய எக்ஸிட். 1 2லாம் கிடையாதுங்க, ஏகப்பட்ட என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் இருக்குது. ஆனால் மதுரவாயில் இதுக்கு அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. 3 என்ட்ரி எக்ஸிட் தான். இந்த வெளிவட்டச்சாலையில் நெமிலிச்சேரிக்கும் நம்ம வண்டலூருக்கும் இடையில், நெமிலிச்சேரியை தாண்டி பூந்தமல்லிக்கு முன்னாடி ஒரு டோல்கேட்டும், இதுக்கு அடுத்து அந்த தாம்பரம், அந்த முடிச்சூருக்கு பக்கத்தில் ஒரு டோல்கேட்டும் வருங்க. மொத்தம் 2 டோல்கேட்டுங்க. இந்த நெமிலிச்சேரி டு வண்டலூருக்கு இடைப்பட்ட இந்த தூரத்தில் 2 டோல்கேட் வருது. நாம் இப்போ பூந்தமல்லிக்கு முன்னாடி வர, பூந்தமல்லி பைபாஸுக்கு முன்னாடி வர அந்த டோல்கேட்டில் வந்திருக்குங்க. இப்போ நாம் இந்த பூந்தமல்லி பைபாஸுங்க, பூந்தமல்லிக்கும் இந்த நஸ்ரத்பேட்டைக்கும் இடையில தான் இந்த அவுட்டர் ரிங் ரோடு, இந்த வெளிவட்டச்சாலை ட்ராவல் ஆகி போகும். இந்த இடத்துல இருந்து தான், இந்த நஸ்ரத்பேட்டையிலேருந்து தான் இந்த கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸுக்கு போகிற மெட்ரோவும் ஸ்டார்ட் ஆகும். அதை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. நமக்கு மேலே தான் மெட்ரோ பயணிக்குது, நாம் அதுக்கு கீழே போய்கிட்டு இருக்கோம். இந்த இடம் பூந்தமல்லி பைபாஸ், அதை நாம் இப்போ கிராஸ் பண்ணி போகிறோங்க. இந்த வெளிவட்ட சாலை வழியாக பூந்தமல்லி பைபாஸ் அந்த இடத்துல கிராஸ் பண்ணி போகிறோம்.
கீழே வந்து சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை போய்கிட்டு இருக்கு. ஆமாம், இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல என்ட்ரி எக்ஸிட் இருக்குங்க பஸ்ஸுக்கு. சிக்கராயபுரம், மலையம்பாக்கம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குன்றத்தூருக்கே 3 என்ட்ரி எக்ஸிட் இருக்கும். அதுக்கப்புறம் திருமுடிவாக்கம் 2 என்ட்ரி எக்ஸிட், இப்படி நிறைய இருக்கும். இப்போ நாம் இந்த இடத்துலேருந்து சர்வீஸ் ரோட்டில் வந்திருக்கோம் பார்த்திங்களா. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக செம்பரம்பாக்கம். ஆமாம், செம்பரம்பாக்கம் ஏரியாவில் தான் வரும் இந்த இடம். இப்போ நாம் வந்திருக்கிற இந்த ஸ்டாப்பிங் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்டாப்பிங்க, இந்த மாதா கல்லூரி. ஆமாம், இந்த ஜங்ஷனில் லெஃப்டில் போனீங்கன்னா குன்றத்தூர் ஊருக்குள்ளே போயிடலாம், ரைட்டில் போனீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் போகலாம். அந்த மாதா கல்லூரி பஸ் ஸ்டாப்பிங் தான் வந்திருக்கும். அடுத்து வரப்போகிற ஸ்டாப்பிங் பார்த்திங்கன்னா திருமுடிவாக்கம் சிட்கோங்க, சிட்கோ. இந்த இடத்துல நீங்கள் லெஃப்ட் சைடு போனீங்கன்னா பல்லாவரம், திருநீர்மலை போகலாம். ரைட்டில் போனீங்கன்னா திருமுடிவாக்கம் ஊர் உள்ளே போகலாம். இப்போ நாம் வந்திருக்கிற இந்த இடம் பார்த்திங்கன்னா கிஷ்கிந்தா ஜங்ஷனுங்க. ரைட் சைடில் போனீங்கன்னா கிஷ்கிந்தா, எருமையூர்லாம் போகலாம். இடது பக்கம் லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா தாம்பரம், இதுவும் ஒரு வழிங்க தாம்பரம் போகிறதுக்கு. இந்த வழியாகவும் தாம்பரம் போகலாம். இதுக்கு அடுத்த முடிச்சூர் ஜங்ஷன்லேயும் தாம்பரம் போகலாம். ஆமாம், இது வந்து இந்த ரூட்டில் வர 2வது டோல்கேட்டுங்க. ஆமாம், இந்த டோல்கேட்டை தாண்டி தான் முடிச்சூர் ஜங்ஷன் வரும். இது வந்து 2வது டோல்கேட்டு இந்த ரூட்டில் வர. நெம்லிச்சேரிக்கும் இந்த வண்டலூருக்கும் இடையில் வர 2வது டோல்கேட்டு. அங்கே தான் நாம் வந்திருக்கோம். நாம் இப்போ வந்திருக்கிற இந்த இடம் பார்த்திங்கன்னா முடிச்சூர் ஜங்ஷனுங்க. ரைட்டில் வலது பக்கம் போனால் முடிச்சூர். ஆமாம், அப்படியே இடது பக்கம் போனீங்கன்னா இந்த வழியாகவும் தாம்பரமும் போகலாம். முடிச்சூர். இப்போ அடுத்து வரப்போகிற இந்த ஜங்ஷன் பார்த்திங்கன்னா இந்த தாம்பரம், இந்த வண்டலூர் ஃப்ளைஓவர்லேருந்து வந்து படப்பை போகிற ரூட்டுங்க. மன்னிவாக்கம் ஜங்ஷன்னு வாங்க, படப்பன்னு கூட சொல்லலாம். ஆமாம், இந்த இடத்துல நாம் இடது பக்கம் திரும்பி போயிடுவோம். இதில் இடது பக்கம் திரும்பி போனோம்னா பெருங்குளத்தூருக்கும் வண்டலூருக்கும் இடையில் ஒரு ஃப்ளைஓவர் வரும் பாருங்க, வண்டலூர் ஃப்ளைஓவர். அதில் போய் இது ஜாயிண்ட் ஆகிடுங்க. இப்போ நாம் வண்டலூர் அந்த ஊரை கிராஸ் பண்ணுறேங்க. வண்டலூர் ஜூ இருக்கிறது வண்டலூர் இல்லைங்க, இதுதான் உண்மையான வண்டலூர். அந்த இடத்த கிராஸ் பண்ணுறோம். கிராஸ் பண்ணி இப்போ அந்த வண்டலூர் ஃப்ளைஓவர் மேலே போய்கிட்டு இருக்கோம். இந்த ஃப்ளைஓவரில் வலது பக்கம் ரைட் சைடு திரும்பினோம்னா வண்டலூர் ஜூ, அடுத்தது கிளாம்பாக்கம். இந்த ஃப்ளைஓவர்லேருந்து இடது பக்கம் லெஃப்ட் சைடில் போனோம்னா பெருங்குளத்தூர், தாம்பரம் போகலாம், மதுரவாயில் பைபாஸில் போகலாம். ஆமாம், அது அவங்கவுங்க போகிற அந்த இடத்த பொறுத்து. இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் போனால் பெருங்குளத்தூர், தாம்பரம் போகலாம். ரைட் சைடில் போனால் வண்டலூர், கிளாம்பாக்கம், ஜிஎஸ்டி ரோடு. நீங்கள் தமிழ்நாட்டினுடைய கடைகோடி வரைக்கும் போய்கிட்டே இருக்கலாம் இந்த ரோடு. ஆமாம், நாம் இப்போ அந்த வண்டலூர் ஃப்ளைஓவர் மேலே வலது பக்கம் திரும்பி வண்டலூர் ஜூ, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். வண்டலூர் உயிரியல் பூங்கா, வண்டலூர் ஜூ, அந்த ஸ்டாப்பிங் நாம் வந்துட்டோங்க.
ஆமாம், நமக்கு இடதுபுறத்தில் தான் ஜூ இருக்குது, வண்டலூர் ஜூ. நம்மளோட கடைசி ஸ்டாப்பிங் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்துட்டுங்க. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஆயிருக்கு பைபாஸில் வர்றதுக்கு. சிட்டிக்குள்ளே வந்தால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்துட்டோம். இந்த ஒரு சிறிய பயணம் இதோட முடியுதுங்க. இந்த வீடியோலாம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது ஒன்று போதும். அவ்வளோதாங்க. இந்த ஆவடி டு கிளாம்பாக்கம் இந்த அவுட்டர் ரிங் ரோட்டில் எம்டிசி பஸ் ட்ராவல் பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.